அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் வேற்றுமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் தமிழ் பார்க்க போகிறோம். வேற்றுமை இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு இது ஒரு முக்கியமாக இருக்கும். நோட்ஸு பார்ப்போம். வேற்றுமை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை அப்படின்னா ஒரு பெயர் சொல்லிலிருந்து பொருளை வேறுபடுத்துவது தான் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லிலிருந்து பொருளை வேறுபடுத்தும் முறை தான் வேற்றுமை சொல்லுவாங்க. ஒரு பெயர் சொல்லிலிருந்து பொருளை வேறுபடுத்தும் காட்டுவது தான் வேற்றுமை. அதற்கு பெயர் சொல் உடனே இணைக்கப்படும் என்ன உறுப்புகள், வேற்றுமை உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஐ, ஆல், கு, இன், அது, கண். அதுதான் வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமையின் வகைகள் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். வேற்றுமையின் வகை 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகளே இல்லை. எந்த வேற்றுமைக்கும், முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கு தான் என்ன உறுப்பு, வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். இப்போ முதல் வேற்றுமை அப்படிங்கிறது பார்க்க போகல. முதல் வேற்றுமை சொற்றொடரில் பெரும்பாலும் சொற்றொடர் எழுவாய் செய்படு பொருள், எழுவாய் செய்பாட்டு பொருள், பயனிலை, இந்த 3 தான் 3 உறுப்புகள் இடம்பெறுவது தான் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொற்றொடரில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எழுவாய் செய்படு பொருள், பயனிலை, இந்த 3 உறுப்புகள் தான் என்ன வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் வேற்றுமை. எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது தான் முதல் வேற்றுமை. எழுவாயுடன் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமைக்கு என்ன என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை. அதுக்கு எடுத்துக்காட்டு பாவை வந்தாள் அப்படிங்கிறது எழுவாய் வேற்றுமை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் ஐ என்பது குறிக்கும். இரண்டாம் வேற்றுமையில் என்ன குறிக்கும் பார்த்தீங்கன்னா ஐ என்பதை குறிக்கும். ஐ அப்படிங்கிறது குறிக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கபிலர் பரணரை புகழ்ந்தார். அந்த ஐ அப்படிங்கிறது உச்சரிக்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் ஐ உச்சரிப்பு இணைகிறதுல அந்த பெயரோட, அதுதான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. செய்பாட்டு பொருளாக அது மாறிவிடுகிறது. என்ன பொருளாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செய்பாட்டு பொருளாக மாறுகிறது. ஒரு பெயரை செய்பாட்டு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது தான் என்ன வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்பாட்டு பொருள். முதல் வேற்றுமைக்கு நம்ம என்ன சொன்னோம், எழுவாய் வேற்றுமை. இது என்ன, இரண்டாம் வேற்றுமை என்னதுன்னா செய்பாட்டு பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமைன்னா எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமைக்கு பாவை வந்தாள் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாம் வேற்றுமைக்கு செய்பாட்டு பொருள் வேற்றுமைக்கு கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படிங்கிறது அந்த ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் வருது. அது செய்படு பொருள் வேற்றுமையாக மாறுது. வேறுபடுத்தி காட்டுவது தான் இரண்டாம் வேற்றுமை பொருள். இப்போ இரண்டாம் வேற்றுமையில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஓத்துதல், உடைமை ஆகிய 6 வகைப்படும். இப்போ ஆக்கல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஓத்தல், உடைமை, இதுக்கெல்லாம் ஒரு கரிகாலன் கல்லணை கட்டினான். பெரியார் மூட நம்பிக்கையை ஒழித்தார். கோவலன் மதுரை அடைந்தான். காமராசர் பதவியை துறந்தார். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர்.
இப்போ மூன்றாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஆண் ஓடு ஓடு. ஆண் ஆள் ஆண் ஓடு ஓடு அப்படிங்கிறது. இதோட கருவி பொருள் அப்படின்னு பார்த்தா கருவி பொருள் வந்து கருத்தா பொருள். கருத்தா பொருள் என்னது வருதுன்னு அப்படின்னு கருத்தா வரும் பொருள் வந்து ஆகிய 2 வகையான பொருட்களில் உறுப்பு அப்படின்னா ஆள் ஆண். ஆண் ஆண். கருவி பொருள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அதில் முதற்கருவி துணைக்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்கருவி. அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தால் சிலை செய்தான். மரத்தால் சிலை செய்தான். இங்கு மரம் என்பது கருவி பொருள். மரம் என்பது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவி பொருள். சிலை என்பது சிலை அப்படிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. துணைக்கருவி. மரம் என்பது கருவி பொருள். சிலை அப்படிங்கிறது ஒன்றா செய்வதற்கு துணையாக நிற்பது. இங்கு மரம் என்பதே கருவி பொருள் தான். இதுக்கு எடுத்துக்காட்டு துணைக்கருவிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உளியல் சிலை செய்தான். இங்கு உளி என்பது என்னது துணைக்கருவி. இங்கே உளி அப்படிங்கிறது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான். அங்கே வந்து மரம் அப்படிங்கிறது கருவி பொருள். இங்கே வந்து உளி அப்படிங்கிறது துணைக்கருவி. இது கருத்து பொருள் இரு வகைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா. பிறரை செய்ய வைப்பது ஏவல். பிறரை செய்ய வைப்பது தான் ஏவல். ஏவல் கருத்து அப்படின்னு பார்த்தேன். பிறரை செய்ய வைப்பது தான் ஏவல் கருத்து. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஏவல் கருத்து. கரிகாலன பிறரை கொண்டு கல்லணை கட்டினான் அப்படிங்கிறது. தானே செய்வது அப்படிங்கிறது இயற்றுதல் கருத்து. தானே செய்வது இயற்றுதல் கருத்து. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சேக்கிழரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும் மூன்றாம் உறுப்பு என்னவாகும்? மூன்றாம் உறுப்பு ஆண் அப்படிங்கிற உறுப்பு தான் இதாகும். ஆண். மூன்றாம் உறுப்பு ஆண். உடனி கழிச்சி பொருளில் வரும் மூன்றாம் உறுப்பு என்ன அப்படின்னா உடனி கழிச்சி பொருளில் வரும் மூன்றாம் உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஓடு ஓடு அப்படிங்கிறதான் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தாயோடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அந்த ஓடு அங்கே இது உச்சரிக்கல. இதுதான் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. உடனி கழிச்சி பொருளிலிருந்து வருவது தான் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இது ரெண்டும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. நெக்ஸ்ட் டாபிக் நான்காம் வேற்றுமை உறுப்பு. இப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் என்ன உறுப்புகள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஆண் ஓடு ஓடு. இரண்டாம் வேற்றுமையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் வந்து இது குறிக்கும். முதல் வேற்றுமை உறுப்பில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேற்றுமை உறுப்பில் எழுவாய் செய்பாட்டு பொருள் பயனிலை. முதல் வேற்றுமையில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் செய்பாட்டு பொருள் பயனிலை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் ஐயை குறிக்கும். மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் வந்து ஆள் ஆண் ஓடு ஓடு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நான்காம் வேற்றுமை உறுப்பு. நான்காம் வேற்றுமை உறுப்பில் என்ன குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா கூ. நான்காம் வேற்றுமையில் என்ன குறிக்கி? கூ. கூலிக்கு வேலை செய்தான். இதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி அப்படின்னா கூலிக்கு வேலை செய்தான் அப்படிங்கிறது அது குறிக்கிறது என்ன உறுப்பு? கூ அப்படிங்கிற குறிக்கிறதுல அது நான்காம் வேற்றுமை உறுப்பு. கூலிக்கு வேலை செய்தான் அப்படிங்கிறது என்ன உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை உறுப்பு.
இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் சேர்ந்து வரும். இந்த 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் இது வரும். நெக்ஸ்ட்டு கொடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தார். முல்லைக்கு தேர் கொடுத்தார். அந்த கூ உச்சரிக்கல. முல்லைக்கு தேர் கொடுத்தார் அப்படிங்கிறது கூ உச்சரிக்கு. இது எத்தனாம் வேற்றுமை உறுப்பு? 4ஆம் வேற்றுமை உறுப்பு. பகை அப்படின்னா புகை மனிதனுக்கு பகை. புகை மனிதனுக்கு பகை அப்படிங்கிறது கூ குறிக்கு. இந்த கூ குறிச்சாலே 4ஆம் வேற்றுமை உறுப்பு. நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலருக்கு நண்பர் பரணர். கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி அப்படின்னா கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவதல் அப்படின்னா தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை அப்படின்னா செங்குட்டவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இங்கே எல்லாமே கூ அப்படிங்கிற உறுப்பு உச்சரிக்கிறதுனால இது என்ன வேற்றுமை உறுப்பு? 4ஆம் வேற்றுமை உறுப்பு. கூ அப்படிங்கிறது உச்சரித்தா அது 4ஆம் வேற்றுமை உறுப்பு. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கூலிக்கு வேலை செய்தான் அப்படிங்கிறது கூ அப்படிங்கிற உறுப்பு தான் என்னது? 4ஆம் வேற்றுமை உறுப்பு. நெக்ஸ்ட்டு 5ஆம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா இன் ஆல். 5ஆம் வேற்றுமை அப்படின்னா இன் இல். 5ஆம் வேற்றுமை உறுப்பில் இல், இன், இல் அப்படிங்கிறதுக்கும் இதில் என்னென்ன வருது? என்ன? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருட்களிலிருந்து சேர்ந்து வர்றது என்ன வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை உறுப்புகளில் என்ன பொருள் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன், இல் அப்படிங்கிறது சேரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. நீங்கள் அப்படிங்கிறது தலையின் இழந்த மயிர். தலையின், இன். தலையின் அப்படிங்கிறது என்ன உறுப்பு? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. பாம்பின் அப்படிங்கிறது இன். இன் அப்படிங்கிறது எத்தனை உறுப்பு? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. எல்லை தமிழ்நாட்டின் 5ஆம் வேற்றுமை உறுப்பு. ஸ்லேடு பாடுவதில் உள்ளார். கால் மேகம். உள்ளார் அப்படிங்கிறது இல். இல் சேருதா? பாடுவதில். பாடுவதில் ஸ்லேடு பாடுவதில் உள்ளார் கால் மேகம். காலமேகம் அப்படிங்கிறது எந்த உறுப்பு? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. 5ஆம் வேற்றுமை உறுப்பில் இன், இல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமை உறுப்பு. அந்த பொருட்களோடு சேர்ந்து வருவது தான் 5ஆம் வேற்றுமை உறுப்பு. நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை உறுப்பு. 6ஆம் வேற்றுமை உறுப்புகளில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது, ஆது, ஆ. உரிமை பொருட்களில் இருந்து வரும் வேற்றுமை உறுப்பு தான். உரிமை பொருளில் இருந்து வரும் வேற்றுமை உறுப்பு தான் 6ஆம் வேற்றுமை உறுப்பு. உரிமை பொருட்களை கிழமை பொருள் என்று கூறுவார். உரிமை பொருளை என்ன கூறுவாங்க அப்படின்னா கிழமை பொருள் என்று கூறுவார். எடுத்துக்காட்டு ராமனது வில், நண்பனது கை. ராமனது அது ராமனது அப்படிங்கிறது, அது நண்பனது கை அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை உறுப்பு. 6ஆம் வேற்றுமை உறுப்பு. இக்காலத்தில் பயன்படுத்தப்படாத 6ஆம் வேற்றுமை உறுப்பு எது அப்படின்னா இதில் பயன்படுத்தாதது 6ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா அது, ஆ. அது ஆ அப்படிங்கிற உறுப்பை 6ஆம் வேற்றுமையில் பயன்படுத்தப்படாத உறுப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உறுப்பு. 7ஆம் வேற்றுமை உறுப்பில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் மேல், கீழ், கால், இல், இடம்.
இப்படி இந்த 7ஆம் வேற்றுமையில் சில உறுப்புகள் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமையின் உறுப்புகள் பார்த்து மேல், கீழ், கால், இல், இடம். இடத்தையும் காலத்தையும் ஆகியவற்றை குறிக்கும் சொற்கள் தான் 7ஆம் வேற்றுமை பொறுப்பு. இடத்தையும் காலத்தையும் குறிக்கும் சொற்கள் தான் 7ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். இப்போ எடுத்துக்காட்டு, எங்கள் ஊருக்கண் மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னா இது 7ஆம் வேற்றுமை உறுப்பு. இரவின் கண், இரவின் கண் மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது அப்படிங்கிறதும் இதுதான். இரவின் கண் மழை பெய்தது அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உறுப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை உறுப்பு. விழிப்பொருளில் வரும் வேற்றுமை உறுப்பு 8ஆம் வேற்றுமை உறுப்பு. என்னதில் வரும் பார்த்தீங்கன்னா விழிப்பொருளில் வர்றது தான் 8ஆம் வேற்றுமை உறுப்பு. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதை விழி வேற்றுமை என்கிறோம். விழி வேற்றுமை என்ன சொல்லுதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படற்கை பெயரில் முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதே விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை உறுப்புக்கே இவ்வுறுப்பை இல்லை. 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பை கிடையாது. பெயர்களை திரிந்து வழங்குவது உண்டு. எடுத்துக்காட்டு, அண்ணன் என்பதை அண்ணன் என்று, புலவர் என்பதையும் புலவர் என்று மாற்றி வழங்குகிறது தான் 8ஆம் வேற்றுமை. பொருளை மாற்றி மாற்றி அமைப்பது தான் 8ஆம் வேற்றுமை உறுப்பு. அதனால 8ஆம் வேற்றுமை உறுப்பில் உறுப்புகள் கிடையாது. அது விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு என்னதுன்னா விழி வேற்றுமை. இப்போ வேற்றுமை உறுப்பு, சொல்லுறுப்பு, பொருள் இதில் தான் பார்த்தோம். முதல் வேற்றுமையில் என்ன உறுப்பு அப்படின்னா எழுவாய். அதுக்கு உறுப்பு கிடையாது. 2ஆம் வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்கிற உறுப்பு தான் 2ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை உறுப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆள், ஆண், ஓடு, ஓடு அப்படிங்கிறது தான் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. 4ஆம் வேற்றுமை உறுப்பில் கூங்கிறது தான் 4ஆம் வேற்றுமை உறுப்பு. 5ஆம் வேற்றுமை உறுப்பில் இல், இன் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை உறுப்பு. 6ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது, ஆது, ஆ. இந்த 6ஆம் வேற்றுமை உறுப்பில் இடம்பெறாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆது, ஆ அப்படிங்கிறது பயன்படுத்தப்படாத ஒரு வேற்றுமை உறுப்புகள் தான் 6ஆம் வேற்றுமையில். அது அப்படிங்கிறத மட்டும்தான் பயன்படுத்துதாங்க. ஆது அப்படிங்கிறது பயன்படுத்த முடியாது. 6ஆம் வேற்றுமையில் உரிமை பொருட்களில் வரும் வேற்றுமை தான் 6ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறோம். அந்த உரிமை பொருட்கள் என்ன, அது என்ன என்று கூறுவாருன்னு பார்த்தீங்கன்னா கிழமை பொருள். கிழமை பொருள் என்று அது கூறப்படுகிறது 6ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமையில் கண் அப்படிங்கிற அந்த உறுப்பு தான் 7ஆம் வேற்றுமை உரிய உறுப்பு கண். 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. அது விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை தான் இதுக்கு வரும். அதுக்கு உறுப்புகள் கிடையாது. இது ஃபுல்லும் பார்த்தாச்சு. 8 வேற்றுமை உறுப்புகளும் நம்ம பார்த்துட்டோம். 8 வேற்றுமை உறுப்புகளையும் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைகளுக்கும் மட்டும் உறுப்புகள் கிடையாது. தேங்க்யூ.